பாஸ்கர்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய நிவாரண நிதியை விடுவிக்க கோரி மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் அல்வா தரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை எதிரிகள் போல் பார்க்கும் திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மரணஅடி கொடுங்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜனவரி 30 காந்தியடிகள் நினைவு நாளையொட்டி அன்றைய நாளை மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென்காசி மாவட்ட சாலை விபத்தில் பலியான 6 பேரின் குடும்பங்களுக்கு முதல்வர் தலா ரூபாய் 2 லட்சம் அறிவித்துள்ளார். ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படக்கூடாது என அரசு அறிவித்திருந்த நிலையில் கோயம்பேட்டிலிருந்து கேரளாவுக்கு சென்ற 2 ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 75 ஆண்டுகளுக்கு பிறகும் காந்தி மீதான கோபம் மதவாதிகளுக்கு குறையவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இனிமேல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், வேறு எங்கும் செல்வதற்கான கேள்வியே இல்லை என முதலமைச்சராக பதவியேற்ற பின் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் இரும்பாலையில் இன்று திடீரென ஹைட்ராலிக் ஆயில் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை தமிழகத்தில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் 134 இறால் பண்ணைகளை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லில் ஓடும் பேருந்திலிருந்து கர்ப்பிணி மனைவியை கீழே தள்ளி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள கிராண்ட் சோழா ஹோட்டலில் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கல்வி சிந்தனை அரங்கு ஜனவரி 24 தொடங்கி 25 வரை 2 நாட்கள் நடைபெற்றது. சங்கி என்ற வார்த்தையை இழிவுபடுத்தும் சொல்லாக பயன்படுத்துகின்றனர். சங்கி என்ற ஒரு வார்த்தையை எங்கள் கொள்கைகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் எங்களை விமர்சிக்க பயன்படுத்துகின்றனர். இந்த நாட்டை நேசிக்கும், நாட்டின் நலனில் சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் அவர்களை சங்கி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையத்தில் சுற்றுலா புறப்பட்ட பேருந்து கவிழ்ந்த விபத்தில் மாணவி வீழிழந்ததையொட்டி மாணவி ஸ்வேதாவின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 50% மருத்துவ பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் சரத்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். கண்மாய்களில் மேம்பால பணிக்கு அனுமதி தர முடியாது என ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் சாலை பணி டெண்டரை பிப்ரவரி 15க்குள் வெளியிட நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. சிறப்பாக செயல்பட்டால் தரவரிசையில் தானாக இடம்பெறலாம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கொடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுவை ஒழிக்கும் சக்தி பாஜகவுக்குத்தான் உள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சந்தித்தார். தமிழ்நாடு அரசை இந்து எதிர்ப்பு அரசு என்று காட்டுவதற்கு திட்டமிட்டு முயற்சி நடப்பதாக வினோத் பன்னீர்செல்வம் என்பவர் தாக்கல் செய்த மனுவிற்கு தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜுவால் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை பொத்தேரி ஜிஎஸ்டி சாலையில் ரயில் பெட்டி உணவகம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகம் இன்னும் 10 நாட்களில் திறக்கப்பட உள்ளது. ஜிஎஸ்டி சாலையில் சென்னையை நோக்கி வாகனங்களில் பயணிக்கும் பயணிகள் இந்த உணவகத்தில் இத்தாலிய உணவுகள், ஆசிய உணவுகள் மற்றும் சீன உணவு வகைகளை ருசிக்கலாம். பொத்தேரி ரயில் நிலையத்திற்கு வெளியே அழகிய முறையில் ரயில் பெட்டி போல இந்த உணவகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வட்டார கல்வி அலுவலர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை ஈர்க்கும் ஆற்றல் தென் மாநிலங்களுக்கு உள்ளதாக கேரள மாநில உயர்கல்வி அமைப்பின் திட்ட அலுவலர் எல்தோ மேத்யூஸ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் வந்தடைந்தேன், முதலீடுகளை ஈர்க்க உள்ளேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி 31 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் இனி பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தற்போது கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதையடுத்து சென்னை மாநகராட்சி கொசுக்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. அரசு முறை பயணமாக ஸ்பெயின் சென்றடைந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினை மலர்கொத்து வழங்கி ஸ்பெயின் நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக் வரவேற்றார். திண்டுக்கல் அருகே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 13 மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 4 வரை வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.